ஒரு கேவலமான நிலைமையை இன்றைக்கு மோடி இந்தியாவுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனா இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது உலக நாடுகள் எந்த திரட்டல் விடுத்தாலும் அது எதிர்த்து நின்ற ஒரு இனிப்பு பெண்மணியாக இருந்தார்கள். திராவிட இயக்கத்திற்கும் இந்திரா காந்திக்கும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் உலக நாடுகளோடு அவர்கள் முரண்பட்டு நின்று இந்தியாவை காக்க போட்டிட்ட நேரத்தெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போலதான் இப்ப நம்முடைய முதலமைச்சர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்த நேரத்தில் நம்முடைய இந்தியாவிற்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம்னு சென்னையில் பேரணி நடத்தினார். ஒரு கேஸ் பிரச்சனை வந்துச்சு. பிஜேபி காரன் கேட்டா எங்கேயும் கேஸ் பிரச்சனையே இல்லை, எல்லா இடத்தையும் கேஸ் கிடைக்குது, பெட்ரோல் கிடைக்குது நம்ம சொல்லிட்டு. ஆனா அந்த நிறுவனங்கள் அடிக்கடி அறிவிக்கிறோம் 25 நாளைக்கு ஒரு தடவை என்னுடைய கேஸ் கொடுப்போம். ஆனா சென்னையில 35 நாளாலும் நாள் கடந்தும் கேஸ் பதிவு செஞ்சவங்களுக்கு கிடைக்கிறார். உடனே நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்யறாரு, கேஸுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, மோடி அரசாங்கம் தான் பொறுப்பு. இருந்தாலும் பெரிய ஹோட்டல் முதலாளிகள் அழைத்து நீங்க இதற்காக விலையேற்றி விடாமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பொருளை வழங்க வேண்டும், கடையை மூடிடாதீங்க. ஏன்னா பல இடத்துல கடை மூடிட்டான், மும்பைல மூடிட்டான், பெங்களூர்ல மூடிட்டான், கோயம்புத்தூர்ல வந்து சில கடைகள்ல சில பொருட்கள் கிடைக்காதுன்னு போட்டான். இந்த பாதிப்பு மக்களுக்கு வரக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு மின்சார கட்டணத்தில் 2 ரூபாய் மானியமாக தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அதை விட மின்சார அடுப்பை வாங்குங்க, அந்த மின்சார அடுப்பு வாங்குவதற்கு மானியம் தருகிறேன், கடன் தருகிறேன், பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார். உயரதிகாரிகளின் கூட்டத்தை ஒரு வாரமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்க. நான் இங்க இருந்தாலும் எனக்கு அப்பப்ப தகவல் வந்துகிட்டே இருக்கு. மின்துறை சார்பாக என்ன செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களுக்கு அந்த தகவலை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனா இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய மோடி என்ன பண்றாரு, திருச்சியில வந்து ஓட்டு கேட்கிறார். நமக்கு புரியாத இந்தியில வந்து அங்க ஓட்டு கேட்டுட்டு போறார். நேற்று எங்க இருக்காரு, மேற்கு வங்காளத்தாவே ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு, அஸ்ஸாம்ல போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறார். மேற்கு வங்காளத்துக்கு 18,000 கோடி, அஸ்ஸாமுக்கு 30,000 கோடி நாங்கள் திட்டம் அறிவிக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்க மாட்டார். தேர்தல் வந்தால் ஓட்டு கேட்டு வந்தாலும் தமிழ்நாட்டின் மீது தனக்கு அக்கறை இல்லை என்பதை காட்டுகின்ற வகையில் தான் நமக்கு எந்த திட்டத்தையும் மோடி அறிவிக்கவில்லை. ஆனா இப்படி கேஸ் பிரச்சனை உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் ஊருக்கு போய் ஓட்டு கேட்கின்ற ஒரு பிரதமராகத்தான் இந்த மோடி இருக்கிறார். எனவேதான் இந்த மோடியை கண்டித்து இன்றைக்கு நம்முடைய அரசாங்கப்பட்ட இந்த கூட்டணியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது.